இதுக்கு பேர் தான் முசுடி எறும்பு. ஒரு சில விஷயங்கள் நான் இப்ப பண்ணி காட்டுறேன், என்னென்னலாம் பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க, இப்ப என் கையில ஒரு சின்ன குச்சி எடுத்திருக்கேன். இது அந்த கூட்டுக்கு மேல வச்சு அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. கடுகு சின்னதா இருந்தாலும் காரம் குறையாதுன்னு வாங்கல, அந்த மாதிரி தாங்க இந்த உயிரினங்களும். நம்ம எப்படி வீட்டை சுத்தமா வச்சுக்கணும்னா அப்பப்ப அதை கூட்டி பெருக்கி குப்பை இல்லாம பாத்துக்கிறோம், அந்த மாதிரி அவ்வளவு சுத்தமா வச்சுக்குவோம். தன்னுடைய இனத்தை பாதுகாக்கணும், எவ்வளவு ஒற்றுமையா இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம அதை தொட போனாலோ விரலை பக்கத்துல கொண்டு போனாலுமே உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். விரலை பக்கத்துல கொண்டு போனா டக்குன்னு ஒரு எறும்பு அது மேல ஏறிடுச்சு பாருங்க. ஹரிஹர சின்ன அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. உடனே கடிக்கலாம் முயற்சி பண்ணல. ஆனா இதுக்கப்புறம் கூட்டணி ஏதாவது நெருங்கி வந்த அப்படின்னா இதான் உன்னோட எல்லை, இதுக்கு மேல நெருங்கினா கண்டிப்பா நாங்க கொட்டுவோம் கடிப்போம் அப்படின்றத காட்டுற மாதிரி தயாரா நின்றுட்டு இருக்கோம். இதுங்க இப்படி கூட்டமா சேர்ந்து அகலமான இலைகள் உள்ள மரங்கள் மேல அந்த இலைகளை மொத்தமா எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு இலையும் மடிச்சு கொண்டு வந்து இன்னொரு இலையோட சேர்த்து பொருத்தி அதுங்கள்ட்ட இருந்து சுரக்கிற ஒரு பசை போன்ற ஒரு அமைப்பால அதுங்க இந்த இலைகளை ஒட்டி கூடு மாதிரியான அமைப்பை உருவாக்கிடும். அதிகமா வெயில் இருந்தா அந்த வெயில் உள்ள வராமலும் புடைக்கணும். நல்ல மழை பெஞ்சுன்னா மழை தண்ணியும் உள்ள போகாத அளவுக்கு புடைக்கணும். வாட்டர் ப்ரூஃப் கொண்ட ஒரு கூட்டை உருவாக்கும். இதுக்குள்ளதான் இந்த எறும்புகள் எல்லாம் முட்டையிட்டு அதுல இருந்து வர லார்வாக்களை சின்ன சின்னதா வெள்ளை வெள்ளையா அரிசி மாதிரி இருக்கும், அதுங்களை பாதுகாத்து வளர்க்கும். எங்க இறை கிடைச்சாலும் உடனே அதை தூக்கிட்டு வந்து இந்த கூட்டுக்குள்ள சேர்த்துரும். பொதுவா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கு. தன்னுடைய இனத்தை பாதுகாக்கணும், தன்னுடைய வீட்டை பாதுகாக்கணும்னு அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த சிகப்பு எறும்புகள் பாக்குறதுக்கே அச்சுறுத்தலா இருந்தாலும் அது ஒரு உயிரினம் தானே. உயிரை பாதுகாக்க எந்த எல்லைக்கு வேணா போகுங்க. அதாவது யானை பெருசா இருந்தாலும் எறும்பு அதோடைய காதுக்குள்ள போச்சுன்னா யானையே சாச்சிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த எறும்புகள் தன்னுடைய கூட்டை பாதுகாக்கிறதுக்காக அவ்வளவு ஒற்றுமையா இருக்கு. அது மேல ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலுமே அதை தூக்கி போட்டுடுது. ஒருத்தருக்காக மட்டும் யோசிக்காம தன்னுடைய கூட்டையே பாதுகாக்கணும்னா அவ்வளவு ப்ரொடெக்டிவா இருக்குல்ல. எறும்புகளுடைய இந்த ஒற்றுமை நம்ம எல்லாரையும் வியக்க வச்சிருக்கு. அதுவும் சிகப்பு எறும்புகள் கடிக்கிறது நமக்கே அவ்வளவு வலிக்கும். அப்படிதான் இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரினமும் தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வழங்கியோர் காஞ்சிபுரம் SM சில்க்ஸ். காஞ்சிபுரம் SM சில்க்ஸ்ல நவராத்திரி சிறப்பு விற்பனையா அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் 3000 ரூபாய்க்கு மேல பட்டு வாங்குற ஒவ்வொரு 100 பேர்ல ஒருத்தருக்கு 2 கிராம் தங்க நாணயம் பரிசு. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் இணைந்திருங்கள்.